பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல என் பேர் வராமல் போயிருச்சு. நான் இந்த இடத்துல ஆசீர்வாதமா இருந்திருக்கணுமே. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று உரிய இடத்தை, அவர் முன்குறித்த இடத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு வர வேண்டிய லிஸ்ட்ல உங்க பேர் வராம போயிருக்கலாம். ஆனால் ஏசாயா 41:15 வசனத்தின்படி அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உங்களை சந்திக்க போகிறது. அந்த வசனத்தின்படி தேவ கிருபை உங்களை நிரப்ப போகிறது. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்குழலை எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். எந்த காரணத்தினால இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல இல்ல இந்த குவாலிஃபைங் லிஸ்ட்ல நீங்க வராம போனீங்களோ, அப்பா சமூகத்துல 3 நாள் உபவாசத்தோடு தேவ சமூகத்துல ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்று புதிய பாதைகளை திறக்க போறார். ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொண்டு வர போறார். அதுல உங்களை இணைத்து கொண்டு அதன்படி நான் செய்யணும்னு சொல்லி அதில் நீங்க போக போக ஆண்டவர் உங்களை எக்யூப் பண்ண போறார். எந்த வகையில் உங்களை எக்யூப் பண்ணணுமோ, எந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்லாம போச்சோ அது தேவ சுத்தம் இல்லாத இடம்னு விட்டுட்டு ஆண்டவர் அந்த 3 நாள் உபவாசத்தை மறந்துடாதீங்க. உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்து இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் கொண்டு அந்த டிவைன் கனெக்ஷன் படி நீங்கள் கடந்து போகிற பொழுது உங்கள் புதிய பாதைகளை என் ஆண்டவர் திறக்க போறார். அந்த புதிய பாதையில் நீங்க கடந்து வருகிற பொழுது இந்த வசனத்தின்படி புதிதும் கூர்மையான பற்குழல இயந்திரமாக்குவேன். ஒரு புதிய ஸ்கில், ஒரு புதிய டேலண்ட், ஒரு புதிய பாதையில என் ஆண்டவர் உங்களை நடத்த போறார். சரியா 3 வருடம் கழித்து நீங்க திரும்பி பார்க்க போறீங்க. அன்றைக்கு அந்த வகையில போயிருந்தனா இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்க மாட்டேன். 3 வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் நீ உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கார். ஃபினான்ஷியலி as well as your career height, எல்லா வகையிலும் என் ஆண்டவர்களை உயர்த்த போறாருங்க. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். உங்களை தடை செய்ய நினைத்த, உங்களை அழுத்த நினைத்த, உங்களுக்குள்ள கேபபிலிட்டி இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு எள்ளி நகையாடுகிற எல்லா வல்லமைகளையும் எல்லா மனிதர்களையும் வெட்கப்படுத்தும்படியா தேவன் உங்கள் கரத்தை பலப்படுத்துவார். அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். தயவு செய்து இன்றைக்கு இருக்கிற அந்த ஃபெயிலியர் மோட பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. இது டெம்பரரி. ஆனால் என் ஆண்டவர் உங்களை புதிதும் கூர்மையான பற்குழல இயந்திரமா மாற்றுகிறார். உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதை உருவாகிறது. கர்த்தர் உருவாக்கி விட்டார். அந்த பாதையில் நடக்க தைரியமே உங்களை ஒப்புக் கொடுங்க. மறந்து விடாதீங்க. 3 நாள் உபவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன் ஆண்டவர் கொண்டு வருவார். அதிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம், அற்புதமான ஆரம்பம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.